வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஜேகேக்கு ஒரு நியூ மினி சீரிஸ் தான் பார்க்க போகிறோம், ரவுடி ஜிஹான். இது ஒரு 6 or 7 பார்ட்ஸ் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஹிண்ட்ரோ பார்த்துலாம் வாங்க. நீங்கள் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்க, அதே காலேஜில் ஜேகே 3rd இயர் படிக்கிறான். ஜேகே பற்றி சொல்லணும்னா ஜேகேக்கு பயங்கரமாக கோவம் வரும், செம்மையாக சண்டை போடுவான். சொல்லப்போனால் ஒரு ரவுடினே சொல்லிடலாம். ரவுடினே இல்லை, ரவுடியே தான். பட் ஜேகே இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு சுத்தர பிடிக்காது. அப்புறம் 2 நியூ கேரக்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்டா, மிஸ்டி அண்ட் டாஃப்னி. இவங்க 2 பேரும் இனிமேல் எல்லா எஃப்எஃப்லையும் கண்டினியூஸாக வருவாங்க. சரி, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் வாங்க. இட்ஸ் ஈவினிங் டைம். நீங்களும் டாஃப்னியும் காலேஜ் காரிடோரில் புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நடந்து வந்துட்டு இருக்கீங்க. என்ன ஒயன்னு இன்னைக்கு காற்று இந்த பக்கம் வீசுது, எங்கள் கூடலாம் சுற்றிட்டு இருக்க, எங்கள் கூட வர மாட்டியே. நேரம் ஆளு ஜங்கு உட்காந்து உன்னை தூக்கிட்டு போயிருப்பான், இன்னும் வரலையா என்ன? ஏன் சுத்த மாட்டேன்? டே ஃபுல்லாக உங்கள் கூட தானடி இருக்கேன், ஈவினிங் வந்து அது கூப்பிட்டா நான் போவேன். இன்னைக்கு காணும், எங்கே போச்சுன்னு தெரிலடி. ஐயடா, இல்லைன்னா மட்டும் இவங்க போகவே மாட்டான் பாரு. அப்புறம் ஒயின்னு இங்கே பாரு, வாழ்கிட்ட சொல்லி ஒயிடு, எப்போ பார்த்தாலும் என்னை வம்பிழுத்துட்டே இருக்கான். அடுத்த தடவை வம்பிழுத்தான்னு வச்சுக்க, இந்த மாதிரி நான் நார்மலாக பேசிகிட்டு இருக்க மாட்டேன்னு சொல்லிடுறேன். ஓஹோ அப்படியோ, அப்போ நீனே போய் அவன்கிட்ட சொல்லிடு. அவன் குழந்தடி, அது சும்மா அவன்கிட்ட வம்பிழுக்குது, அவ்வளோதான். அவன் குழந்தை விட்டா அவனுக்கு குழந்தையே கொடுத்துருவான். அவனை போய் குழந்தெல்லாம் சொல்லாத ஒயின்னு. அச்சோ, அவன் நிஜமாலே குழந்தை தாண்டி, எங்கே போனான்னு தெரில. இன்னொருலாம் வந்திருப்பான்ல, ஆளையே காணும். வேற என்ன, நிறைய அவன் கூடயாச்சும் போய் சண்டை போட்டுட்டு இருப்பான். ஐயோ, இன்னைக்கு மட்டும் சண்டை போட்டு வரட்டும், அவனுக்கு அப்புறம் இருக்கு. எப்போ பார்த்தாலும் அவனையாச்சும் போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காண்டி. இவனை வச்சுட்டு நான் என்ன தான் பண்ணுறதுன்னே தெரில. அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு உங்களை யாரோ லைப்ரரிக்குள்ளே பிடிச்சி இழுக்கிறாங்க. அம்மா, ஜங்கோக் நீயா? இப்படி தான் பிடிச்சி இழுப்பியா? பயந்தே போயிட்டேன். இங்கே பாரு, புக்ஸ் எல்லாம் கீழே விழுந்துருச்சு. ஆமாம், எங்கே போன நீ? பட் ஜேகே அதுக்கு எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் ஃபோர்ஸாக வந்து உங்களை கிஸ் பண்ணுறான். ஜங்கோக்கா, ஐயோ என்னடா? கையெட்ரி. வலிக்குது ஜங்குக்கா, கடிக்காத, வேணாம். ஏய் சி, கையெடு அப்படின்னு சொல்லி உங்கள் ஹேண்ட்ஸ் 2 ஹோல்ட் பண்ணி அப்படியே உங்களை தூக்குறான். ஜங்குக்கா முடியல, என்னால் மூச்சு விட முடியல. எனக்கு தாண்டி மூச்சு விட முடியல, ஆனால் நீ உன்னை விடுற மாதிரியும் இல்லை அப்படின்னு சொல்லி இன்னும் நல்லா ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுறான். 2 பேரும் நல்லா கிஸ் பண்ணிட்டு அங்கேயும் இங்கேயுமா மறுகிறீங்க. ஸோ செல்ஃபில் இருக்க புக்கெல்லாம் கீழே விழுது. புக்கெல்லாம் கீழே விழுது. ஜங்குக்கா ஜங்குக்கா ஜங்குக்கா, ஸ்டாப் இட். என்ன பண்ணிட்டு இருக்க? ரச்சு வர போறாங்க. அந்த வட்டம் எனக்கு என்ன? சோ, இப்போ ஏன் இந்த மாதிரி பண்ற? என் தங்கத்துக்கு என்னாச்சு? அதையும் எது இடி பாதியில போனேன்? எது போனேன்? அது அண்ணன் வந்துட்டான். சாய் பார்த்துட்டா அப்புறம் பிரச்சனை ஆகாதா, அதனால தான் வந்துட்டேன். அதை பற்றிலாம் எனக்கு பிரச்சனை இல்லை. அவன் வந்தா போவியா? அப்புறம் போவேன் நம்ம, அப்புறம் மாட்டி போகலாம் நம்ம. நடி சும்மா சாய்ன்னு பார்த்தா பாகிடும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை ஜங்குக்கா, அண்ணன் நீ அடைய மாட்டேன், வா உன்னை தூய் கொண்டு போய் உங்கள் அண்ணன் முன்னாடியே வச்சு கிஸ் அடிக்கிறேன். இல்லை இல்லை இல்லை, அந்த மாதிரிலாம் பண்ணாத ஜங்குக்கா, போகாத. நில்லு ஜங்குக்கா, இங்கே பாரு. அப்புறம் நான் வீட்டில் மாட்டிக்க மாட்டேன். என் ஃபோன் எல்லாம் அவன் வாங்கி வச்சுப்பான், உனக்கு தெரியும்ல. ஆல்ரெடி உங்கள் 2 பேருக்கும் சுத்தர ஆகாது. ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேற? புரிஞ்சுக்கோ. ஏன் போன ஜங்குக்கா? எதுக்கு போன ஜங்குக்கா? எதுக்குடி போன? எது போன? சாரி, இனிமே போக மாட்டேன். இதுக்கப்புறம் நீ போகிறத பற்றிலாம் எனக்கு பிரச்சனை இல்லை. இன்னைக்கு ஏன் போன? எதுக்கு போன? ஐயோ என்னடா, நீ இதை விட மாட்டியா? சரி வா, நம்ம கிஸ் பண்ணலாம். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. எதுக்கு போனேன்? ஐயோ, இந்த பையன் ஏன் இந்த மாதிரி இருக்கான்? சரி, தெரியாமல் போயிட்டேன்ப்பா சாமி, இனி போக மாட்டேன், புரியுதா? போக மாட்டேன் ஜங்குக்கா. ஆனால் போனில்ல, நான் நீகிறேன். ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் கிளம்புனில்ல. அதுக்கு அப்படின்னு சொல்லி உங்களை திருப்பி அப்படியே டேபிள் பின்னாடி நிற்க வைக்கிறான். ஜங்குக்கா இது மட்டும் வேணாம் ஜங்குக்கா, வலிக்கும் ஜங்குக்கா, ப்ளீஸ். வலிக்கணும் போனில்ல, வலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேக்லேயே செம்மையாக ஸ்லாப் பண்ணுறான். ஜங்குக்கா வலிக்குதுடா, இனிமே போக மாட்டேன்டா. ஆனால் போனது கொடுவானா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஸ்லாப் பண்ணுறான். உங்களால் சுத்தர முடியல, பயங்கரமாக வலிக்குது. ஸோ உங்களுக்கு கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது. டக்குன்னு ஜேகே அவங்கள ஃப்ளிப் பண்ணி அந்த டேபிள் மேலே உட்கார வைக்கிறான். நீ பேசாது போ, நான் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேன்ல. நான் வேணும்னா போனேன், சாய் வந்தோன்னு போனேன். பெரிய சினுங்கிற போட்டேன்னு வை. இங்கே பாரு, நான் பாரு, நீ என்கிட்ட பேசாத, எனக்கு வலிக்குது தெரியுமா? ஐயோ, என் பட்டுருக்கு வலிக்குதா? சரி வா, இனிமே போகக்கூடாது சரியா? இப்போ நீ என்ன தொடாதப்போ. சரி லட்டு, இங்கே பாரு, பார்க்க மாட்டேன். ஐயோ நல்லா அடிச்சிட்டேன் போலியே. ஐயோ
சரி வா ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாம். அவன் கூட வரலாம் விடு, என்ன நான் போகிறேன். ஓ போறியா, சரி போ. நான் போயிடுவேன், நிஜமாலே போயிடுவேன். போடி, ஆனால் அவனை பிடிச்சி வச்சிருக்கேன், நல்லா போ போ. சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கீழே இறங்க போகும்போது ஜேகே அப்படியே உங்களை அவன் ஹிப் கிட்ட இழுக்கிறான். என்னடி அழுகிற, நல்லா அடிச்சிட்டனோ? நீ சிரிக்காத போ. சரி வா, இங்க வலியுது வா, நான் முத்தம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பேக் பின்னாடி ஹேண்டு கொண்டு போறான். நீ ஒன்றும் பிடுங்க வேணாம் விடு. சரி அலமுஞ்சி வா, ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் வந்து உங்களை ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுறான். இந்த டைம் நீங்களும் நல்லா ஜங்குக்கு கிஸ் பண்ணுறீங்க. ஏய் கடியாதடி. அப்படிதான் கடிப்பேன். வலியுதுடி, வலிக்கட்டும் நல்லா வலிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நல்லா கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒயனு அடியே ஒயன். சரி சரி ஜங்குக்கா போதும், நான் போகிறேன். டாஃப்னி வேற வெயிட் பண்ணிட்டு இருக்கா. எதை போறியா? டீங்க எல்லாம் போகக்கூடாது. அவன் நிற்கிறா, என்ன நீடும் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் அவன் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ நீங்களும் சிரிச்சுட்டு ஜேகேவோட ஜஸ்ட்லேயே கிஸ் பண்ணுறீங்க. ஜங்குக்கா என்னது இது, என்னாச்சு, என்ன பிளட்டு? அது ஒன்றும் இல்லடி. என்ன ஒன்றும் இல்லை, எப்படி ரத்தம் வந்துச்சு? அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. ஜங்குக்கா சண்டை போட்டியா? இல்லை. இல்லையா? இல்லை, உன்னை பார்த்தா அப்படி தெரில, நீ போய் சொல்கிற. சண்டை போட்டிருக்க அப்படிதானே? இல்லடி, சண்டைலாம் போடல, நீ வா. நில்லு, யார் அடிச்ச? நான் உன்கிட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் சண்டை போடாதன்னு. இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை? சண்டை போட்டு வந்திருக்க. ஆமாடி சண்டை போட்டேன். இப்போ அது என்ன பண்ண சொல்கிற? அப்போ நான் சொல்கிறது எதையும் நீ கேட்க மாட்டேன் அப்படிதானே? அப்படிலாம் இல்லடி, அது என்னால் முள்ளடி, எனக்கு கோவம் வச்சு அடிச்சிட்டேன் அவ்வளோதான். கோவம் வந்தால் நீ என்ன வேணா பண்ணுவியா? விட என்ன முதல்ல, நான் போகிறேன். பட்டர் நில்றி. ஐயோ என்னடி உனக்கு பிரச்சனை? எதுக்கு போகிற ஆட்டிக்கிட்டு? இல்லை விட என்ன, நான் போகிறேன். என்னடி என்ன எது அடிச்ச? எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் சண்டை போடாதன்னு, நீ கேட்கவே மாட்டேல்ல. சரி சண்டை போடலவா, அதான் அடிச்சிட்டு இல்லை. விட முதல்ல, நீ சண்டை போகிற டைம் ஃபுல்லாக இதே தான் சொல்கிற. உனக்கு என்னடி பிரச்சனை? அதான் சொல்லிட்டேல, இனிமேல் அவனே அடிக்க மாட்டேன்னு. அப்புறம் என்ன ரொம்ப ஆடுறியே என்ன? அப்போ நான் ஆடுறேனா? சரி ஆடிட்டு போகிறேன், விடு. ஒன்னா இது எனக்குனே வந்து வாச்சிரு அப்படின்னு சொல்லி ஜேகே அப்படியே உங்களை தூக்குறான். வேணாம் விடு என்ன, நான் போகிறேன். எதை போறியா? அறுத்துருவேன் ஆடி அப்படின்னு சொல்லி ஜேகே அகைன் உங்களை தூக்கிட்டு போய் அந்த டேபிள் மேலே பிளேஸ் பண்ணுறான். என்னடி நான் அவ்வளோ கோவமா உனக்கு? அதான் சண்டை போட மாட்டேன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் இதுக்கு மூச்சு தூக்கி வச்சுட்டு உட்காந்துறிய. இங்கே பாரு. ஆமாம், இன்னும் இந்த டைலாக் எத்தனை நாளைக்கு சொல்லலான்ட்டு இருக்க? விடு. நான் விடுண்ணா. சரி வா விடுறேன். இல்லை அந்த மாதிரி இல்லை, நான் போகிறேன், என்ன விடு. அதுக்கு அவன் இங்கே தூக்கிட்டு வந்தேன். அப்புறம் வேற எதுக்கு? இதுன்னு புரியலையா? இல்லை புரிய வேணாம் எனக்கு, நான் போகிறேன். போக விட்டுருவேணா உன்னை நான்? சொல்றி போக விட்டுருவேணா? ஜங்குக்கா வேணாம், எனக்கு வேணும்டி, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறான். ஜங்குக்கா என்ன பண்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஷவுட் பண்ணிட்டே பார்த்தா ஜேகே உங்க பிரேசியரை கழட்டிட்டான். ஐயோ அது எதுக்குடா கழட்டின? குடு, எனக்கு குடு. வேணுமா உனக்கு? இது நல்லா இருக்குடி, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணுறான். அதை ஜங்குக்கா யாராச்சும் வந்துட போகிறாங்க, இதெல்லாம் நம்ம வெளியில் வச்சுக்கலாம், வா முதல்ல போகலாம். அது வரையும்லாம் எனக்கு தாங்காதுடி, எனக்கு இப்போ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லெக்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கு நடுவில் வரான். ஐயோ ஜங்குக்கா யாராச்சும் வந்துடுவாங்க. ஜங்குக்கா வரட்டுமே, வந்தா என்ன வந்தா என்ன, வேணாம் ஜங்குக்கா. பொத்தடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்கள் ஹேண்ட்ஸை நல்லா ஹோல்ட் பண்ணி உங்கள் பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். ஒயன் இன்னும் என்னடி பண்ணிட்டு இருக்க? ஐயோ ஜங்குக்கா டாஃப்னி வேற கூப்பிடுறா. டிங் உம்மால இவளுக்கு வேற வேலை இருக்காது. எச்சிப்ப அப்படின்னு சொல்லி ஒரு புக் எடுத்து டாஃப்னியோட தலையிலே எறிகிறான். அடிச்சிட்டான் தலையிலே அடிச்சிட்டான். டேய் பிரின்சி வர்றாரா, நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாஃப்னி அழுதுட்டே அங்க இருந்து கிளம்புறா. ஐயோ பிரின்சிபல் வர்றாரு போல ஜங்குக்கா, சரி வா நம்ம போலாம். இந்த சொட்டை கிடையா, நீ வாடி. ஐயோ ஏன்டா இந்த மாதிரி இருக்க, புக்கெல்லாம் எடுத்து வை, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே இருக்க புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க. இந்த சைட் கட் பண்ணா டாஃப்னி அவர் தலையை தேய்ச்சிட்டே ஓடி வரா. அம்மா. கண்ணை எங்கே வச்சுட்டு வர? ஐயோ இவனா? இல்லை நான் பார்க்கல மிஸ்டி, சாரி. நில்றி. நான் என்ன பூச்சாண்டியா என்ன, எதிடி இப்படி ஓடுற? இல்லை ஒன்றும் இல்லையா? சரி என் பர்த்டே கிஃப்ட்டுங்க. கிஃப்டா? ஐயோ அது நான் எதுவும் வாங்கலையே. எதுவும் வாங்கலையா? விஷ் மட்டும் பண்ண, கிஃப்டெல்லாம் கொடுக்க மாட்டியா? கிஃப்ட்டு
நீங்கள் ட்ரீட் கொடுத்தீங்களா? நீங்கள் ட்ரீட் கொடுத்தா தான் நான் gift கொடுப்பேன். ஓ, இப்போ உனக்கு ட்ரீட் வேணும் அப்படி தானே? ஆமாம், இதோ கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டி வந்து அப்படியே டாஃப்னி லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணுறான். அவ்வளோதான், டாஃப்னி அப்படியே ஷாக்கில் நிற்கிறா. நீங்கள் அப்படியே வேகமாக எல்லா புக்கையும் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. 17, 18, 19. இன்னொரு புக்கு காணுமே, எங்கே போச்சு? சொங்குக்கா தள்ளு. ஆமாம், நான் காலையில் வச்சிருக்கேன், ஆளை பாரு. போ, அங்கிட்டு போய் தேடு. சொங்குக்கா, இதுக்கு தான் சொன்னேன் லைப்ரரி வேணான்னு. கேட்குறியா நீ? ஐயா, ஆரம்பிச்சிட்டியா? சரி, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வா அண்ணா, நான் பைக்கிட்ட நிற்கிறேன். பைக்கிட்டையா? சொங்குக்கா வேணாம், போகாத சொங்குக்கா, கொடுத்துட்டு போத. எதடி தாங்க? என்ன கொடுக்கணும்? அதான் அது கையில் வச்சிருக்கில்ல, குடிச்சவங்குக்கா. இதுவா? இல்லை, இனிமே இது எண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே வெளியில போறான். ஜங்குக்கா நில்றா. ஐயோ, என்னால ஓடவும் முடியல ஜங்குக்கா, ஒரு மாதிரி இருக்கு. வேணாம், அதை கொடுத்துட்டு போடா. இப்போ என்ன உனக்கு இது வேணும் அவ்வளோதானே? வா, பைக்கிட்ட வா, சேர்த்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அதை ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணிட்டு வெளியில போறான். நீங்க அப்படியே ஜேகே பின்னாடியே போறீங்க. ஜங்குக்கா, அதை மட்டும் கொடுத்துட்டு போடா. ஐயோ, என்ன? ஐயா தரேன்டி, இதெல்லாம் நானா போட்டு போறேன். வரலவா, தரேன் சரியா? ஜங்குக்கா, ஐயோ பிரின்சிபல் வேற வராரு. இவன் வேற வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டான், ஏதாச்சும் ஏடா கூடமா பேசுவானே. ஜங்குக்கா போ. என்ன? போடா, சார் வராங்க. என்னடி பேசுற? ஒரு மயிரும் புரிய மாட்டேங்குது. ஜங்குக், இங்க என்ன பண்ற? வணக்கம் பெருசே, அது லைப்ரரிக்கு போயிட்டு வந்தேன். லைப்ரரிக்கா? சூப்பர், இப்படி தான் இருக்கணும். புக்கெல்லாம் எடுத்து படி. என்ன புக்கா? இல்லை பெருசே, நான் புக்கு படிக்க போகல, நான் வேற ஒரு மேட்ருக்கு போயிட்டு வரேன். வேற மேட்ரா? கையில் என்ன? இதுவா? இது பாடி பெருசு. ஐயோ, அறிவு கெட்டா என்ன பண்ணுறான் பாரு. பாடியா? ஐயோ மறந்துட்டேன் பெருசு, உனக்கு தான் தமிழ் தெரியாதுல்ல, அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது. சரி வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து கிளம்புறான். நீங்கள் அப்படியே அவங்க தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. போச்சு எல்லாம் போச்சு. நான் அசிங்கப்படுத்துறதுல இருக்கான் அந்த பையன். யாராச்சும் பிரின்சிபல்கிட்ட இதெல்லாம் காட்டுவாங்களா இந்த பையனை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே இருக்க புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு வெளியில் வரீங்க. அப்போது உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பையன் பயங்கரமாக தலையெல்லாம் கட்டு போட்டுட்டு வரான். அச்சு சொல்லி என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை வயன். என்ன ஒன்றும் இல்லை, தலையில் அடிப்பட்லி. சங்கு கடிச்சானா? ஒன்றுதான். இல்லை வயன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கீழே விழுந்துட்டேன். நீயும் போய் சொல்லாதலி, எனக்கு தெரியும் அவன் தான் அடிச்சிருப்பான். அவனுக்கு பொதுவாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமேல் அவன் அப்படிலாம் உன்கிட்ட பிஹேவ் பண்ண மாட்டாளே. ஸோ சாரி. இல்லை வயன், பரவாயில்ல. சாரிலி. ஐயோ பரவாயில்ல வயன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லீயை லைட்டாக ஹக் பண்ணுறீங்க. அப்போ யாரோ லீ பேக்கில் இருந்து லீயை உதையிறாங்க. லீ, ஜங்குக் என்ன பண்ணிட்டு இருக்க நீ? டங்க போமாவனே, வாங்கின அடி பத்தலையா அவனுக்கு? பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே லீயோட ஷர்ட்டை பிடிச்சி தூக்குறான். ஜங்குக் என்ன பண்ணிட்டு இருக்க நீ? விட அவனை. நீ இங்கே என்ன டீப் பண்ணுறிய? உன்னை எங்கே வர சொன்ன? இங்கே என்ன பிடுங்கிட்டு இருக்கியா? ஜேகே அவனை விட முதல்ல. அது எனக்கு தெரியும், நீ பொத்திட்டு போ, பைக்கிட்ட போய் நில். ஜேகே உனக்கு ஆல்ரெடி அடிபட்டுருக்கு. ஜேகே ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? விட முதல்ல அவனை. நீ சொல்றியா? எனக்கு என்ன பண்ணும் எனக்கு தெரியும், புரியுதா? கிளம்பு போ. இல்லை, நீ அவனை விடு ஜேகே. உனக்கு என்னடி எரியுது? உனக்கு எங்கே எரியுது? ஜேகே இந்த மாதிரி பண்ணாத ஜேகே, விடு. முடியாது. ஏன் முன்னாடியே என் பேரே பிடிக்கிற நீ? நான் தைரியம்டா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே லீயா செம்மையாக அடிக்கிறான். ஜேகே ஸ்டாப் இட், இந்த மாதிரி பண்ணாத ஜேகே தள்ளி போ முதல்ல. ஏன் அந்த மாதிரி பண்ணுற? சைக்கோவா நீ? ஆமாடி, சைக்கோ தான். என் முன்னாடியே என் ஃபிகரே பிடிக்கிறாங்க. அப்பா இன்னைக்கு உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அகைன் ஜேகே லீ கிட்ட வரான். ஜேகே ப்ளீஸ் வேணாவா போகலாம். விட்ரி, கை விடு. ஜேகே நான் சொல்கிறேன்ல, இங்கே பாரு ப்ளீஸ், வேணாம், சண்டை போடாது ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜேகேவை ஹக் பண்ணி பிடிச்சிட்டே அழுறீங்க. சரி, அடிகளை அப்பாரி வச்சுட்டு இருக்காத, போ வரேன். இல்லை நீயும் வா. வெறியாவது ஒன்று வரேன் போன்னேன். இல்லை, நான் உன்னை விட மாட்டேன், நீ வா, இல்லைன்னா நீ அவனை அடிப்ப. தப்போடி, என்ன போக மாட்டேன். என்னடி உனக்கு பிரச்சனை? நான் சொன்னால் கேட்கவே மாட்டியா நீ? திமுறா? என்ன திமுறு மயிரான்னு கேட்குறேன். ஜேகே இந்த மாதிரி பண்ணாது ஜேகே, இந்த மாதிரி பண்ணாது ஜேகே. அவன் பாவம். லீ என்னை மன்னிச்சிடலி, எல்லாம் என்னால தான். சாரி. இல்லை வயன், பரவாயில்ல விடு. ஏய் என்னடி பண்ணிட்டுருக்க? ரொம்ப அடிச்சிட்டானா? எங்கே அடிபட்டுச்சு? வயன் எழுந்துருன்னு சொன்னேன். ஒன்றும் இல்லைல்ல, ஓகே தானே? நீ சொல்லிட்டாருகல்ல, வா போகலாம். விடு, என்ன எனக்கு வர தெரியும்.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவோட கையை தட்டி விட்டுட்டு முன்னாடி நடந்து போகிறீங்க. ஆளி நடையும் பாரு. பட்ரு நில்றி. ஐயோ நீ இவள்கிட்ட வேற கெஞ்சணுமே, நான் ஒன்றை சொல்லணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே லியோ உதையிற மாதிரி வரான். வண்ணம்மாவளே நில்றி. என்ன கத்திட்டே இருக்குது உனக்கு தெரிலையா? விடு என்ன கையை விடு ஜேகே. விட முடியாது, இப்படிதான் பிடிப்பேன். ஜேகே கை வலிக்குது ஜேகே, விடு. சரி வா. ஏன் எங்கன்னு சொன்னாதான் வருவீங்களோ? நான் உன் கூட எங்கேயும் வர போகிறது இல்லை, விடு என்ன. இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை? இல்லை ஜேகே எனக்கு புரியல, உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் நீ இந்த மாதிரி பண்ணுற? என்ன பண்ண? என்ன பண்ண? உன்னை எதுக்கு போட்டு அடிச்ச? ஆமாடி, என் கண்ணு முன்னாடியே ஆளை தொடுவானா பொத்திட்டு உட்காந்துருக்க சொல்கிறியா? இல்லை எனக்கு புரியல ஜேகே. உன்னை நீ அடிச்சிட்ட, நான் அவன்கிட்ட என்னன்னு கேட்டுட்ருக்கேன். ஜஸ்ட் ஃபார்ம்லாம் ஹக் பண்ண, அது உனக்கு தப்பாக தெரியுதா? ஆமாம், எனக்கு எல்லாமே தப்பாக தான் தெரியும். சி விடு என்ன முதல்ல. சரி வாடி, விடுன்னு சொன்னேன். சரி போ. ஓவரா சிலிகாட்டம் பண்ணுறா. சரிதான் போடி. டிங்கும்மால நான் போனா போறா. ஐயோல வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே எப்படியே அவனோட பைக் எடுத்துகிட்டு அவங்க பின்னாடியே வரான். பட்ரு சரி வா போகலாம். நான் எங்கேயும் வரல, நீ கிளம்பு. ஏன் வரல? நான் வரலன்னு சொன்னேன் ஜேகே, விடு என்ன. சரி தெரியாமல் பண்ணிட்டேன், போதுமா? வா. இதே தான் நீ எல்லா டைமும் சொல்கிற, இதுக்கப்புறம் நான் உன்னை நம்ப போகிறது இல்லை, விடு என்ன. ஓ பொண்ணா இது? பொண்ணை பெக்க சொன்னால் எதையோ பெற்று விட்டுருக்கானுங்க. அடியே நில்றி. இப்போ மட்டும் நீ நிற்கலன்னு வச்சுக்க, வண்டியை விட்டு மேலே ஏற்றிடு வண்டி. ஆமாம் அது மட்டும்தான் பண்ணலை, அதையும் பண்ணு. அழகி போச்சு. என்ன பேசினாலும் இப்படி பிடிச்சிக்கிட்டா நான் என்ன தான் பேசுறதுன்னு தெரில. அடியே நில்றி அப்படின்னு சொல்லி ஜேகே அப்படியே உங்கள் பின்னாடி இருந்து கத்துறான். பட் நீங்கள் எதையுமே கண்டுக்காமல் நடந்து போகிறீங்க. நான் மச்சான் ஜேயே அப்பயே சொன்னேன் சண்டை போடாதன்னு, கேட்டியா? எப்போ பார்த்தாலும் பள்ளி மாதிரி ஓட்டிகிட்டு இருப்பீங்க ரெண்டும். இன்னும் என்ன இப்படி ஆகி போச்சு கதை. ஐயோ இவனுங்க வேற. டேய் கொஞ்சம் நீ பொத்துறியா? சரி மச்சான் நான் பொத்திக்கிறேன் மச்சான், நீ போ மச்சான், போய் கண்ணி பண்ணு. என்ன பண்ணாலும் அடங்க மாட்டாடா, அவளை வச்சுட்டு நான் என்ன தான் பண்ண போகிறேன்னு தெரில. நில்றி. இதோ பாரு, உன் பாடி வேணாமா உனக்கு? அங்கே இருக்க எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க ஜேகேவை. நில்றி. இங்கே பாரு, இதை மறந்து விட்டு போயிட்ட பாரு. முதல்ல கூட அதை அப்படின்னாவா அந்த பைக்கில் ஏறு. அதெல்லாம் வர முடியாது, நீ இதை கொடு. நீ ஏறு, நான் கொடுக்குறேன். அப்போ எனக்கு வேணவே வேணாம், இந்தா நீயே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த பிரேசரை ஜேகே மூஞ்சிலே ஏறிடுறீங்க. மச்சான் மச்சான் டேய் உன்னை பாடியோட பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது மச்சான், போட்டு காட்டுடா. போடான்ட்டு. என்னடி உனக்கு பிரச்சனை? விடு ஜேகே. அதெல்லாம் விட முடியாது, வா வந்து ஏறு. விடுன்னு சொன்னேன். வெறியாவதுடி, ஏறு. இல்லை நான் வரல. எதுக்கு வரல? எதுக்கு வரல? பாரு செல்லம், கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் கோவப்பட்டுன்னு வச்சுக்க பொழந்துருவேன். ஏறி. நான் வரல. இல்லை உங்ககிட்டலாம் நான் எதுக்கு கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜேகே அப்படியே இறங்கி உங்களை தூக்கி பைக் மேலே உட்கார வைக்கிறான். விடு என்ன, நான் ஒன்றும் உன் கூட வரல. இறங்குனின்னு வச்சுக்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உட்காரு. புடி வண்டி அல்ல, என்ன புடுறி. அதெல்லாம் பிடிக்க முடியாது. ஓ அப்போ நீ பிடிக்க மாட்ட? ஆமாம் பிடிக்க முடியாது. ஓ அப்படி விடு, நீ பிடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே நல்லா ஃபோர்ஸாக பைக்கை ஓட்டுறான். ஸோ அந்த ஃபோர்ஸில் நீங்கள் அப்படியே ஜேகே மேலே வந்து விழுகிறீங்க. தள்ளு, அதான் பிடிக்க மாட்டேன்னு சொன்னில்ல, பொண்ணை மயிரி வந்து மேலே விழுற. ஜேகே மெதுவாக போ ஜேகே. மெதுவாலாம் போக முடியாது, இப்படி தான் போக முடியும். அப்படின்னா இரு, நான் இறங்கிக்கிறேன். இறங்கு. எனக்கு என்ன? சரி நிப்பாட்டலாம் முடியாது, அப்படியே வேணா குச்சிக்க. அப்புறம் நிஜமாக குதிச்சிருவேன் பார்த்துக்கோ. சரி குச்சிக்க. குதிக்கணுமா? ஜேகே மெதுவாக போ ஜேகே, எனக்கு பயமாக இருக்குது. அதான் நான் இருக்கேன்ல, என்ன பிடிச்சிக்கடியே. இங்கே வா, நல்லா கிட்ட வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே உங்களை பிடிச்சி இழுக்கிறான். உங்களோட பாட்டு அப்படியே ஜேகே மேலே ஃபீல் ஆகுது. ஜேகே என்ன? மெதுவாக போ. எல்லாம் முடியாது, இப்படி தான் போவேன். ஐயோ இவன் வேற இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பண்ணிகிட்டே வரீங்க. இது எல்லாத்தையும் ஜேகே மிரரில் நோட் பண்ணி சிரிச்சிட்டே வரான். நீங்கள் அப்படியே உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணி ஜேகேவை ஃபீல் பண்ணிகிட்டே வரீங்க. சடனாக ஜேகே பைக்கை ஸ்டாப் பண்ணுறான். என்னாச்சு? என்னாச்சு? மழை வெட்டுடி, அப்புறம் உனக்கு ஜலதோஷம் பிடிச்சிக்கும்ல, வா இங்கே நிற்போம். சரி. என்னடி ஒரு மாதிரி வித்தியாசமாக முழுகிறியே? என்ன? இல்லை ஒன்றும் இல்லையா? சரி தலை, நான் இறங்குறேன். ஐயோ எதுக்கு நீ இவ்வளோ பெரிய பைக் வாங்கி வச்சிருக்க? என்னால் இறங்க கூட முடியலை. அப்புறம் நான் எதுக்கிட்டு இருக்கேன்? நீ இறங்கியோட தானே இருக்கேன், வா அப்படின்னு சொல்லி ஜேகே அப்படியே உங்களை தூக்குறான். விடு என்ன, இன்னும் எனக்கு கோவம் போகல, நான் இன்னும் எதையும் மறக்கலை. ஐயோ மன்னிச்சிடுங்க மேடம், தெரியாமல் பண்ணிட்டேன், போதுமா?
இதே தான் ஜேகே நீ எப்போதுமே சொல்லிட்டே இருக்க. நீ அவனை அடிக்கலாமா? பாவம் இல்லை அவன். சரி செல்லம், இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சரியா? சரி செல்லம். ஷோ, முதல்ல இந்த மாதிரி பேசுறதை ஸ்டாப் பண்ணு. எதுக்கு செல்லம்? ஏன் பிடிக்கலையா செல்லம்? ஜேகே இங்கே பாரு ஜேகே, நீ எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்க. நீ வேணா அதில் நார்மலாக இருக்கலாம். எனக்கு பயமாக இருக்குது ஜேகே, இதெல்லாம் வேணாம் சரியா? நீ இனிமேல் நீ யாரையும் அடிக்கக்கூடாது. அதான் நீ சொல்லிட்டீர செல்லம், நீ அடிக்க மாட்டேன் செல்லம் சரியா செல்லம்? ஜேகே நான் சீரியஸாக சொல்லிட்டுருக்கேன். நானும் சீரியஸாக தான் செல்லம் சொல்லிட்டுருக்கேன். என்னை பார்த்தா உனக்கு சீரியஸாக சொல்கிற மாதிரி இல்லையா? இனிமேல் யாரையும் அடிக்க மாட்டேன் செல்லம். போதுமா செல்லம்? சொல்லு செல்லம், போதுமா பத்தாதா? ஜேகே அப்பா, இப்போதான் அந்த மோரக்கட்டில் சிரிப்பே வருது. அடிக்க மாட்டேன், நீ யாரையும் அடிக்க மாட்டேன் சரியா? நிஜமா அடிக்கக்கூடாது. சரி சரி பார்ப்போம். என்ன பார்ப்போம்? அப்போ நீ அடிப்ப? கோவம் தான் அடிப்பேன். அது என்னாலே இருக்க முடியலடி, என் கை கேட்க மாட்டேங்குது, என்னை மீறி போய் அடியுது. அடிக்கும் அடிக்கும். சரி எனக்கு பசிக்குது ஜங்குக்கா. ஐயா எப்போ பார்த்தாலும் சோறு 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 சோறு, நீ ஏன்டி இந்த மாதிரி இருக்க? என்ன எனக்கு பசிக்குதுன்னு தானே நான் சொன்னேன். ஐயா அது இன்னும் மூஞ்ச இந்த மாதிரிலாம் வைகாத அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே உங்களை பார்க்குறான். சே என் செல்லத்துக்கு பசி இதாக்கும். இரு நான் போய் வாங்கிட்டு வரேன். என்னடி இது ஏதோ உள்ள மினுகுது? எது இதோ? இது ரெண்டும் தான் என்ன அப்படியே தெரியுது? ஜேகே நீ ஏன் என்னோட பிரேஸ்லெட் கழட்டினா கூட? இங்கே பாரு, தண்ணி போட்டோன்னே அப்படியே எல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. ஐயோ சே வா, அது தெரிஞ்சா தெரியட்டும், நான் தானே பார்க்குறேன். இருந்தாலும் யாராச்சும் வருவாங்க ஜேகே, நீ கூட நான் போட்டுக்கிறேன். இல்லை அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஏன்? ஐயா அதை நீ வச்சுட்டு என்ன பண்ண போகிற? என்ன வேணால் பண்ணுவேன், உனக்கு என்ன? அது இனிமேல் எண்டு, நான் கொடுக்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே அதை எடுத்து அவன் பாக்கெட்டில் வச்சுக்கிறான். ஜேகே இங்கே பாரு, அசிங்கமாக இருக்குது ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸை ஜேகே கிட்ட காமிக்கும்போது, எதே அசிங்கமாக இருக்கா? அழகாரிடி, கொஞ்சம் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே அங்கே ப்ரெஸ் பண்ணி ஹக் பண்ணுறாங்கள. ஜேகே சரி சினிகாத வரேன் இரு அப்படின்னு சொல்லி ஜேகே அப்படியே அவன் ஷர்ட்டை கழட்டி உங்களை அப்படியே கவர் பண்ணுறான். நல்லா சொக்காரிடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே அந்த ரெயின் ட்ராப்ஸ் அவங்க மேலே தெளிக்கிறான். அங்குக்கா சொல்லு செல்லம். என்ன செல்லம்? அங்குக்கா. ஆஹா இப்போதான் என் ஃபீரை ஒரு மூடுக்கு வருது போலையே. சொல்லு என் தங்க பையன், லவ் யூ. பாரா நேடி இது லவ் யூலாம் சொல்ல மாட்டேன், புதுசாக இருக்கு. நான் சொல்கிறேன் இல்லை, நீயும் சொல்லு. சரி பொண்டாட்டி, லவ் யூ. ஜங்குக்கா கூசுது ஜங்குக்கா. சரி எனக்கு பசிக்குது. நினச்சேன் நான் கேட்கலேன். சரி நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து போகும்போது நீங்கள் அப்படியே ஜேகேவை பிடிச்சி இழுக்கிறீங்க. நானும் வரேன் ஜங்குக்கா. நீயுமா? இல்லை வேணாம், மழை வர மாதிரி இருக்கு, நீ இங்கே இரு, நான் போய் வாங்கிட்டு வரேன். நானும் வரேன் ஜங்குக்கா. சொன்னா கேவா போகிற? சரி வா. சரி வா போகலாம். எங்கே? வா வந்து ஏறு. எங்கே ஏற? மேலே ஏறு, உன்னை உப்பு மூட்டை தூக்கிட்டு போகிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜேகேவோட முதுகில் குரங்கு குட்டி மாதிரி ஏறி உட்காந்துக்கிறீங்க. வா பாங்க தாண்டி நல்லா நண்டு மாதிரி இருக்க. இந்த வெயிட் இருக்க? நிஜமாவா? வெயிட் ஆகிட்டேண்ணா. முதல்ல டயட் ஃபாலோ பண்ணணும் ஜங்குக்கா. அதெல்லாம் நீ ஒரு ஆணியும் பிடுங்க வேணாம். வா சரி என்ன வேணும் உனக்கு? எனக்கா? எனக்கு அது அப்புறம் இதுவும் வேணும் ஜங்குக்கா. இது எல்லாமே எனக்கு வேணும். சரி எல்லாரும் பார்க்குறாங்கடி, கொஞ்சம் டீசெண்டாக நடந்துக்க. 1 2ன்னு கேட்க மாட்டியா? எனக்கு வேணும். சரி யோ பெருசு, இது எல்லாத்தையும் பேக் பண்ணிடு. எல்லாத்தையுமா? ஆமாம் எல்லாத்தையும் தான். ஜங்குக்கா லவ் யூ. இது ஒன்றும் குறைச்சலடி. லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே அந்த ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வரான். நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்ட் கிட்ட தான் நின்றுட்டுருப்பீங்க. தா சாப்பிடு. சரி இது எல்லாமே எனக்கு தானே, உனக்கு வேணாம்? இல்லை எனக்கு வேணாம், நீ சாப்பிடு. ஐயோ உன்னை பார்க்க வச்சுட்டு சாப்பிட்டா எனக்கு வயிறு வலிக்கும். இந்தா இது ஒன்று மட்டும் எடுத்துக்கோ. இது துணுண்டா ஒரு டப்பா இருக்கே அதையா? ஆமாம் போதும்ல? போதுண்டி எனக்கு போதும், நீ சாப்பிடு. நிஜமாலே போதுமா? எனக்கு போதுண்டி, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே உங்களை பார்த்துட்டே உட்காந்துருக்கான். நீங்கள் அப்படியே அது எல்லாத்தையும் எடுத்து அழகாக சாப்பிட்றீங்க. எருமை மாடு வயசாயிடுச்சு, திங்க வாச்சு தெரியுது அவளுங்க. இங்கே வா. என்னடி இது விட்டா மூஞ்சி ஃபுல்லாக அப்போ போலையே. நான் ஊட்டி விடுறேன். சரி அப்படின்னு சொல்லி ஜேகே அப்படியே உங்களுக்கு அந்த ஃபுட் ஃபீட் பண்ணி வர்றான். ஜங்குக்கா எனக்கு போதும். எதோ போதுமா? அப்புறம் எதுக்கு இவ்வளவு வாங்கினேன்?
அது நான் சும்மா வாங்கினேன், எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு ஜங்குக்கா, எனக்கு போதும். அடி வண்ணம்மாவளே சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே உங்களுக்கு ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணி விட்டுறாங்க. வேற என்ன வேணும்? ஐஸு ஜங்குக்கா, எனக்கு ஐஸ் வாங்கி கூட. ஐஸா? ஐயா எல்லாம் வேணாண்டி, மழை வேற வந்திருக்கு, கிளைமேட் செட் ஆகாது. இல்லை எனக்கு வேணும் ஜங்குக்கா ப்ளீஸ். சரி இரு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போய் ஒரே ஒரு ஐஸ் மட்டும் வாங்கிட்டு வரான். ஏன்னா ஒன்று மட்டும் வாங்கிட்டு வரேன், உனக்கு எனக்கு வேணாம், நீ சாப்பிடு. ஏன் நீயும் சாப்பிட்டு வா, 2 பேர் சேர்ந்து சாப்பிட்லாம். எனக்கு வேணாம் செல்லம், நீ சாப்பிட்டு செல்லம், நீ சாப்பிட்டா எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் உங்களே பார்த்துட்டு உட்காந்துருக்கான். நீங்கள் அகைன் அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கா இந்தா எனக்கு வேணாண்டி. நீயும் சாப்பிடு. சொல்லு. இல்லை எனக்கு வேணாம், சாப்பிடு. நீ சாப்பிட்ணும். ஐயா சொன்னால் கேட்க மாட்டியா நீனு? சரி விடு, எனக்கு இது வேணாம். அப்புறம் வேறு என்ன வேணும்? இதோ இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸில் ஒட்டி இருக்க ஐஸ்கிரீம்ஸை அப்படியே லிக் பண்ணுறான் வந்து. இதுதான் வேணுமா உனக்கு? ஆமாடி இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். 2 பேரும் நல்லா டீப்பாக அந்த கிஸ்ஸை கொண்டுட்டு போகிறீங்க. இதோ நினச்சேன் என்ன இன்னும் எதுவும் அல்லையேன்னு. வந்துருச்சா? சாய் தான் கால் பண்ணுறான். சரி வா போகலாம். என்னடி அவ்வளோதானா? அப்புறம் வேற என்ன? சரி வா என் வீட்டுக்கு போகலாம். இல்லை அம்மா தேடுவாங்க, நான் எதுவுமே சொல்லாமல் வந்துட்டேன். நம்ம பிளான் போட்டு இன்னொரு நாள் வரலாம். இன்னொரு நாளா? அதெல்லாம் இல்லை, எனக்கு இப்போ வேணும்டி. இப்போ இல்லை, நாளைக்கு. ஓகே? இல்லை எனக்கு இப்போ வேணும். உங்களுக்கா? சரி இரு, நான் சாய்கிட்ட பேசிக்கிறேன், இல்லைனா ஏன் ஃபோன் அடிக்கலன்னு கேட்பான் வேற. ஹலோ சொல்லு சாய். ஒயன் டைம் என்னாச்சு, என்ன பண்ணிட்டுருக்க இன்னும்? அது ஒன்றும் இல்லை, இந்த டேஃப்னி தான் என்னை விடவே மாட்டுறா. இந்த அவ்வளோதான், நான் கிளம்பி வரேன். இரு, எங்கள் டேஃப்னி வீட்டில் தானே இருக்கேன், இரு நான் வரேன். இல்லை நாங்கள் 2 பேரும் கெமில் வீட்டில் இருக்கோம். கெமில் வீட்லையா? சரி அங்கே இரு, வரேன். இல்லை வேணாம் நானே வரேன். ஏன் என்ன திட்டு வேலை பண்ணிட்டுருக்க நீ? நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? அதான் நான் வரேன்னு சொல்கிறேன்ல, வை நீ முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இந்த காலை கட் பண்ணிட்டு ஜேகேவை பார்க்குறீங்க. போகலாமா? சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே அந்த பெஞ்ச் மேலேருந்து எழுந்திருக்கும் போது நீங்கள் அப்படியே ஜேகே கையை பிடிக்கிறீங்க. உங்கம்மா சாரி, என்ன எனக்கும் கூடவே இருக்கணும் போல தான் இருக்குது, என்ன பண்ணுறது முடியலையே. ஐயடா சரி வா, நான் எதுவும் சொல்ல, போகலாம். சரி என்னை தூக்கி வை, அது மேலே வேற ஏற முடியாது. வாடி குட்டிச்சி, உன்னை நான் தூக்குறேன் அப்படின்னு சொல்லி ஜேகே அப்படியே தூக்கி உங்களை பைக்கில் ப்ளேஸ் பண்ணுறான். போட்டா? போகாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. ஜேகே அப்படியே உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். பைக் ஸ்ட்ரைட்டாக போய் உங்கள் வீட்டுக்கிட்ட தான் நிற்குது. வீடு வந்துச்சு, வா இறங்கி விடுறேன். ஜேகே அப்படியே பைக்கை விட்டு கீழே இறங்கி அப்படியே உங்களை தூக்கி கீழே வைக்கிறான். சரி போயிட்டு கால் பண்ணு. என்ன இதெல்லாம் எடுத்துகிட்டு போ. இது ஃபுல்லாமா? யார் வாங்கி கொடுத்தானா? நான் என்ன சொல்கிறது? ஜேகே வாங்கி கொடுத்தான்னு சொல்லு. இல்லை நீனே எடுத்துகிட்டு போ. எடுத்துகிட்டு போ, அதெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டான். சரி எடுத்துகிட்டு போகிறேன். சரி நான் போட்டா? ஐயோ எனக்கு போக மனசே இல்லை ஜங்குக்கா உன்னை விட்டுட்டு. அப்படியா? அப்போ போகாத, நான் போகல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜேகேவை ஹக் பண்ணி அவள் ஃபோஹட்டில் கிஸ் பண்ணுறீங்க. சரி டைம் ஆச்சு, லவ் யூ, டாட்டா பாபாய். பத்திரமா போகணுன்னா எங்கேயும் போகக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் போகணும். நான் போகணுன்னே கால் பண்ணுவேன், நீ வீட்டில் இருந்து தான் கால் எடுக்கணும், சரியா? சரி செல்லம், நீ சொன்னால் கேட்காம இருப்பேனா? போ. சரி போயிட்டு வரேன், பத்திரமா போகணும். சரி நீ முதல்ல போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேர்ன் பண்ணும்போது ஜேகே அப்படியே உங்கள் கையை பிடிக்கிறான். உன்னை விட மனசே வர மாட்டேங்குது. எனக்கும் தான் ஏதோ சத்தம் கேட்குது. சரி நீ போ, நான் கால் பண்ணுறேன், பத்திரமா போகணுன்னா. லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அகைன் ஓடி வந்து ஜேகேவை ஹக் பண்ணிட்டு இருக்கிறீங்க. போடி. நீ போ, நான் அப்புறம் போகிறேன். எச்சி போ. இல்லை நீ போ. இப்போ போறியால் நான் பிடிச்சிட்டு வந்து உள்ள விடவா? சரி நானே போகிறேன், பத்திரமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிற வரையும் ஜேகே உங்களை நின்று பார்த்துட்டே நிற்கிறான். நீங்கள் உள்ளே போன உடனே ஜேகே அங்கேருந்து கிளம்புறான். ஓகேடா, இதோட நான் அந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்குறேன். லவ் யூ, பாய்.